இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 2.1ல் 7 சம் பார்க்கலாம். இனியன் பாட் 5 dozen eggs. Out of that 5 dozen eggs, 10 eggs are rotten. Express the number of good eggs as percentage. இனியன் மொத்தம் எவ்வளோ டசன் எக்ஸ் வாங்கியிருக்காரு? 5 dozen. ஸோ ஒரு டசனில் அப்போ எத்தனை முட்டை இருக்குதுன்னு பார்க்கணும். 1 dozen is equal to 12 eggs. அது தெரிஞ்சுக்கணும் நமக்கு. Out of that 5 dozen eggs, 10 eggs are rotten. ராட்டன்னா அழுகி இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5 dozen எக்ஸில் 10 eggs ராட்டன் அழுகி போயிருக்கு. எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் குட் எக்ஸ் ஆஸ் பர்சன்டேஜ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்போ நம்பர் ஆஃப் ராட்டன் எக்ஸ் எழுதிக்குங்க. நம்பர் ஆஃப் ராட்டன் எக்ஸ். ராட்டன் எக்ஸ் எவ்வளவு? 10 eggs ராட்டன் எக்ஸ். இப்போ மொத்தம் எத்தனை டசன் எக்ஸ் இருக்குது? 5 dozen எக்ஸு. அப்போ 5 dozen எக்ஸுனால் எவ்வளோ எக்ஸுன்னு பார்க்கணும். அப்போ ஒரு டசன்னா எத்தனை எக்ஸு? 12 எக்ஸு. அப்போ 5 dozen எக்ஸ்னால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 5 into 12. ஒரு டசனுக்கு எத்தனை எக்ஸோ அதோட இந்த 5ஐ மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 12s ஆர் எவ்வளவு? 60. அப்போது டோட்டலாக 60 எக்ஸ் இருக்குது. அதில் எத்தனை எக்ஸு ராட்டன் எக்ஸு? 10 eggs ராட்டன் எக்ஸு. நமக்கு எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜ் குட் எக்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணணும்னா குட் எக்ஸ், நம்பர் ஆஃப் குட் எக்ஸு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? குட் டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் ராட்டன் எக்ஸை மைனஸ் பண்ணிடணும். நம்பர் ஆஃப் ராட்டன் எக்ஸு. டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு? 60 மைனஸ் நம்பர் ஆஃப் ராட்டன் எக்ஸ் எவ்வளவு? 10. அப்போ மொத்தம் எவ்வளவு? 50 எக்ஸு. இப்போது ஃப்ராக்ஷன் எழுதிக்கிங்க. எப்படி ஃப்ராக்ஷன் எழுதுவீங்க? என்னத்துக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? குட் எக்ஸு. அப்போது குட் எக்ஸுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் எழுதிக்குங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு? 60. 60க்கு எவ்வளவு குட் எக்ஸு? 50. அப்போது ஃப்ராக்ஷன் 50/60. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் குட் எக்ஸு. பர்சன்டேஜ் ஆஃப் குட் எக்ஸு நம்ம ஏற்கனவே குட் எக்ஸ் ஃப்ராக்ஷன் எழுதிட்டோம். 50/60 into 100%. ஸோ இப்போ கீழே இருக்க 0, மேலே இருக்க 0, இதில் இருக்க 0 அடித்தாலும் சரி, இதில் 0 அடித்தாலும் சரி. இப்போது இந்த 6ம் 10ம் 2 டேபிள்ஸ் வரும். 5 2s are 10, 3 2s are 6. ஸோ இந்த 50யும் இந்த 5ம் 3 டேபிள்ஸை டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா? 0 இருக்கிறதுனால 5 5s are 25 போட்டுட்டு இந்த 0 போடுங்க. பை 3%. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதிடுங்க. எப்படி எழுதுவீங்க? டிவைட் பண்ணணும். 250ஐ 3 ஆல். 2 சின்னதாக இருக்குது, 25 எடுத்துருங்க. எத்தனை 3s are? 8 3s are 24. இப்போ சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளோ வரும்? 1 வரும். இப்போ 1 3யோட லெஸ்ஸாக இருக்கிறதுனால 0 இருக்குங்க. இப்போ 3 3s are 9. மீதி எவ்வளோ? 1. இப்போ இங்கே வேறு நம்பர் இல்லை, அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது கோஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். இப்போ இதை மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதிடலாம். சரிங்களா? ஏன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா என்னது? கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ கோஷன்ட் என்னது? 83. கோஷன்ட் என்னது? 83. ரிமைண்டர் என்னது? 1 பை டிவைசர் என்னது? 3. ஸோ 83 1/3%. அப்போ மொத்தம் 60 முட்டையில் 10 முட்டை அழுகுனதாக இருக்கும்போது நல்ல முட்டையினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு? 83 1/3%. Problem number 8. In an election,
candidate X secured 48% of votes. டோட்டல் ஓட்ஸில் 48% அவர் செக்யூர் பண்ணியிருக்காரு. வாட் ஃப்ராக்ஷன் வில் ரெப்ரசன்ட் ஹிஸ் ஓட்ஸ்? என்ன ஃப்ராக்ஷன் அவருடைய ஓட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃப்ராக்ஷன். சரி போடுவோமா? ஃபஸ்ட் எழுதிக்கிங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட். எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? 48%. இப்போ இதை ஃப்ராக்ஷனை எழுதுங்க பார்க்கலாம். எப்படி எழுதுவீங்க? பர்சன்டேஜ்னால எவ்வளோக்குன்னு அர்த்தம்? 100. 100க்கு 48, அவ்வளோதான். இதை என்ன பண்ணணும்? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ்னால 2 டேபிள்ஸால் டிவைட் பண்ணலாம். 48 2 டிவைட் பண்ணும்போது 2 2s are 4, 4 2s are 8. இப்போ 1 லெஸ் தேன் 2, 10 எடுத்துங்க. 10ல் எத்தனை 2s are 10? 5 2s are, பக்கத்தில் இருக்க 0. எகெயின் ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கனால ரெண்டு டினாமினேட்டர் நியூமினேட்டருமே 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 1 is 2, 2 2s are, அப்போ 12 2s are 24. இது 2 2s are 4, கேரி ஒரு 1, அப்போ 10 ஆகிடும். 10ல் எத்தனை 2 இருக்குது? 5. therefore ஃப்ராக்ஷன் 12 இது ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். ஸோ தேர்ஃபோர் ஃபர்தராக என்ன பண்ண முடியாது? இதை டிவைட் பண்ண முடியாது. அதனால் 12/25 தான் ஃப்ராக்ஷன். அப்போது வாட் ஃப்ராக்ஷன் வில் ரெப்ரசன்ட் இஸ் ஓட்னா 12/25. ப்ராப்ளம் நம்பர் 9. Ranjit's total income was rupees 7,500. He saved 25% of his total income. Find the amount saved by him. ஸோ ரஞ்சித்தோட டோட்டல் இன்கம் எவ்வளவு? 7,500. இந்த 7,500 25% ஆஃப் இஸ் டோட்டல் இன்கம்மை சேவ் பண்ணியிருக்காரு. 7,500 25%. 100க்கு 25 ரூபா சேவ் பண்ணியிருக்காரு. அப்போனா 7,500க்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே பார்க்கலாம். இப்போ எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிங்க. டோட்டல் இன்கம், அவருடைய டோட்டல் இன்கம் எவ்வளவு? டோட்டல் இன்கம், ரஞ்சித்தோடைய டோட்டல் இன்கம் எவ்வளவு? rupees 7,500. அதில் எவ்வளோ இவர் சேவ் பண்ணியிருக்காரு? பர்சன்டேஜ் ஆஃப் சேவ்டு எவ்வளவு? 25% அவருடைய டோட்டல் இன்கமில். இப்போது ஃபைண்ட் தி அமௌண்ட் சேவ்டு பை ஹிம்னு கேட்டிருக்காங்க. அப்போது அமௌண்ட் சேவ்டு, அமௌண்ட் சேவ்டு டோட்டல் இன்கம் எவ்வளவு? 7,500 இன்ட்டு 25%. அப்போது 7,500 இன்ட்டு 25% எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதுவோம்? 100க்கு 25. இப்போ இது ஃபுல்லாகவே நியூமினேட்டில் இருக்குது. அப்போ 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. அவ்வளோதான், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா கீழே 1 தான் இருக்குது. அப்போ 75 இன்ட்டு 25, 5 5s are 25, கேரி ஓவர் 2, 5 7s are 35, 35 + 2 37, இன்ட்டு 5 2s are 10, கேரி ஓவர் 1, 7 2s are 14 + 1 15, 5 7 8 1. அப்போது எவ்வளவு? rupees 1,875 rupees சேவ் பண்ணியிருக்காரு. இப்போ டோட்டல் அமௌண்ட் சேவ்டு rupees 1,875.